5 6 6 டைரக்ஷன்ல தூக்கும் பொழுது ஒரு டைரக்ஷன்ல எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? 30 வினாடிகள். அப்ப 6 டைரக்ஷனுக்கு 6 × 30 எவ்வளவு? 180 வினாடி. 180 டிவைடட் பை 60 போட்டா ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க? ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் ஆக்டிவேட் பண்றீங்க ஆயுட்காலத்தை. ஒரு நாளைக்கு 3 நிமிஷம்னா ஒரு மாசத்துக்கு 90 நிமிஷம். இந்த மூச்சு பயிற்சியில ஒரு 45 நிமிஷம். அப்ப எவ்வளவு ஆச்சு நமக்கு? 135 நிமிஷம். அவர் சொல்றது 48 நிமிஷம் தான். நம்ம 2 மடங்கு யூஸ் பண்றோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? உடற்பயிற்சி ரெகுலரா பண்றவங்களுக்கு. யார் நம்பலாம்? சித்தர்கள். யார் நம்பலாம்? சித்தர்கள். 120 இயர்ஸ் நமக்குலாம். சித்தர்கள் சொன்னது மேலே ஏக்கரமே. We are 120. Those who are activating their ஆயுட் காலம், they are 120. ஆனா அக்கு பிரஷரை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்ல நிறைய பேரு. அது ரொம்ப போரிங்க. கை வலிக்குது, இப்படி பிடிச்சிட்டு தான் அததான் மேக்ஸிமம் விட்டுரும் அக்கு பிரஷர். எந்த பயிற்சியும் சாதாரணமான பயிற்சி என்று விட்டு விடாதீர்கள். புரியுதுங்களா? நீங்க வெறுமனே தொப்புள்ள கை வைக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் அது. ரைட். இப்போ வலது கையை தொப்புள்ள வைக்கிறோம். கை வைங்க பாப்பா. இப்போ இடது கை எடுத்துன்னு வாங்கய்யா. கூம்புனி சொல்லு. கை வந்து இன்னும் நல்லா தூக்கி வைக்கணும். கை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் காது கிட்ட இப்படி எல்லாம் வச்சு பார்த்திருக்கோம். இப்படி வைக்க கூடாது, தலையை திருப்ப வேண்டாம். இந்த கை முட்டி இருக்கு பாத்தீங்களா, நல்லா இது செட்டரை கொண்டு இப்படி வச்சீங்கன்னா பாருங்க. இப்ப அழுத்தம் பாருங்க. நீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க, ஷோல்டர் தூக்காது உங்களுக்கு. நல்ல லங்ஸுக்கு ஒரு அழுத்தம், ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். இந்த காது பாருங்க ஃபுல்லா மூடி இருக்கேன். நிறைய பேர் இப்படிலாம் சொல்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. இப்படி நல்லா தள்ளி அழுத்துறோம். இது அழுத்துறதால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஹார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கூம்பு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. கூம்பு வர்மம்னு பேர். கூம்புனா ஹிருதயம்னு அர்த்தம். கூம்பு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிருதயம்னு அர்த்தம். இங்கதானே ஹார்ட் இருக்குது. இந்த கை நல்லா இப்படி சென்டருக்கு வந்துட்டு இப்படி அழுத்தும் போது கூம்பு வர்மமும் நேர் வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு நெஞ்சுக்கொடியில. தைமஸ் பண்றோம் இல்லையா நம்ம தவம், அந்த இடம் வந்து இந்த அநாகதம்னு சொல்ற மாதிரி தான் நேர் வர்மம் இருக்கு. கை இப்படி வச்சு அழுத்தும் போது அந்த கூம்பு வர்மமும் இந்த நேர் வர்மமும் வேலை செய்யும். கூம்பு வர்மம் தச்சு எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைய தொடுற மாதிரி கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு கூம்பு வர்மம் கொடுக்கணும்னா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, பிபி இருக்கு. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு பேஷண்ட் வர்றாரு, ஒரு வர்மானி அவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை போக்கட்டு ஒரு டச் கொடுக்குறாரு. கூம்பு வர்மத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றாங்க பாருங்க. மெதுவா தான் பண்ணுவாங்க, தெரியும் உங்களுக்கு. கரெக்ட் பாருங்க. இந்த 3 விரல்ல கொடுக்குறோம், இவ்வளவுதான் தட்டணும். சரிங்களா? 5 விரல் 3 தடவை சும்மா ஒரு தடவை டப் டப். இந்த கோட்டால இந்த கோடு பிரஷர் கிடைக்கிற மாதிரி இப்படி இப்படி தட்டுறோம், ரொம்ப ரொம்ப சாஃப்டா. இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லணும்னா, இப்ப கிராம சைட்லாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவாங்க. பாத்துருக்கீங்க? இப்படி அடிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே வேக வேகமா அழுவாங்க. ஆனா நம்ம அப்பதான் போயிருப்போம், கொஞ்சம் உணர்ச்சி எமோஷன் ஆனோன்னு நமக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும், டயர்ட் ஆயிரும். ஆனா அவங்க டயர்டாகாம அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம எமோஷன் ஆனா உணர்ச்சி வசப்படும் போது நம்ம உடம்புல வெப்பம் அதிகமாகும். உடம்புல ஹீட் வந்து அதிகமாகி பிளட் என்ன பண்ணும்? கிளாட் பண்ணும். பிளட்டை வந்து இருக்க செய்யும், டென்சிட்டி பண்ணும், அதிகமாக்கும். அதிகமாக்குறதா இல்லைன்னா ஹார்ட்டுக்கு போற பிளட் வந்து பம்பிங் ஸ்லோவாகணும்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கூம்பு வர்மம், இங்க இடத்துல நேர் வர்மம் இருக்கு. இந்த இடத்துக்கு கூம்பு வர்மம் பேரு. இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளினா திவளை காலம்னு பேரு. அப்படி தட்டினீங்கன்னா திவளை காலம். ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் இங்க அதிகமா அழுத்துவாங்க. அவங்க தட்டும் போது நீங்க பாருங்க, ரொம்ப இங்க அழுத்த மாட்டாங்க, இப்படி தட்டுவாங்க. இங்க விலங்கு வர்மம், புஜ வர்மம், திவளை காலம்னு இருக்கு. அவங்க நல்லா இப்படி இப்படி அடிச்சுட்டு அழும்போது பாத்தீங்கன்னா பிளட் கிளாட்டே ஆகும். டயர்டாகவே மாட்டாங்க. சரிங்களா? டயர்டாகவே மாட்டாங்க, நல்லா எனர்ஜியோட அவங்க அழுவாங்க. காரணம் திவளை காலம், கூம்பு வர்மம். அவங்க இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தோட நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எய்டு ஹார்ட்டுக்கு என்ன சொல்றாங்க? இங்க கொஞ்சம் தட்டுங்க, அழுத்தம் கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி. ஆனா அது இப்படி தட்டும் போது என்னாங்கன்னா, இந்த இடம் கூம்பு வர்மத்தை ஆக்டிவேட் ஆகும். அங்க பிரஷர் விழாது, இங்கதான் பிரஷர் விழும். இந்த இடம் வந்து கூம்பு வர்மத்தை தொடும். இந்த இடத்துக்கு கீழே இந்த இடத்துக்கு பேரு குழிஞ்சான் வர்மம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துக்கு பேரு என்ன பேரு? என்னது? குழிஞ்சான் வர்மம். இந்த இடத்துக்கு பேரு. இந்த குழிஞ்சான் வர்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி கார்டியாக் அரெஸ்ட். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்துட்டு போறோம். அந்த அடிக்கும் பொழுது அதுதான் அவங்க அடிக்கிறாங்க. குழிஞ்சான் வர்மத்தை தான் அங்க டச் பண்ணுவாங்க அவங்க.
புரியுதுங்களா? நீங்க கை எட்டாதவங்க என்ன பண்ணுங்க பாருங்களேன், கைகள் அப்படி நீட்டி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கீழே இறக்கி பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியா பிடிக்கும். நிறைய பேர் கேளுங்க, எனக்கு கை எட்டலைங்க அப்படி சொல்றாங்க, காது கிட்ட எட்டல. இப்ப கை நீட்டிக்கோங்க எல்லாரும், இப்படி கொண்டு வாங்களேன், காது நல்லா முடிக்கும். அப்படியே இதை பிரஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். தலை நேரா இருக்கும், இப்ப தலை திரும்பாது, ப்ரெஷர் கிடையாது. இப்ப கரெக்டா மூட முடியுதா? ஏற்கனவே மூட முடியாம இருந்தவங்களா இப்ப ஈஸியா மூட முடியும் பாருங்க. சரிங்களா? அப்ப இப்படி 5 மூச்சு நேரம் நம்ம கையை வைக்கும் போது இந்த காதுகளை சுத்தி பாத்தீங்கன்னா 14 ராஜ உறுப்புகளுடைய நரம்பு புள்ளிகள் இங்க இருக்கு. 14 ராஜ உறுப்புகள், உள் உறுப்புகள்: இருதயம், நுரையீரல், கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், நுரையீரல், அதுக்கப்புறம் பெரிகார்டியம் கவர், அப்புறம் மலக்குடல், அப்பண்டிஸ் குடல் வாழ்வு, சிறுநீரகம், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு பிராஸ்டேட் கிளாண்டு, எல்லாமே என்னாகும், ரொம்ப சூப்பர் ஆக்டிவேட் ஆகும். நிறைய காது குத்தி இருப்பாங்க. இந்த காதை இப்படி தொடும்போது இந்த சுண்ணாம்பு காலம் ஆக்டிவேட் ஆகும். காதை சுத்தி இருக்கிற வர்மங்கள் ஆக்டிவேட். காதை சுத்தி பாத்தீங்கன்னா பொய்கை காலம்னு இருக்கு இந்த இடத்துல. இந்த காது எண்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு வந்து செவிக்குற்றி காலம்னு பேரு. காதை சுத்தி 14 ராஜ உறுப்புகள் இருக்கு. இந்த இடத்துல காதுக்கு பின்னாடி கிரியாட்டின் லெவல் எல்லாம் சரி பண்ணக்கூடிய வர்மம் இருக்கு. அப்ப இதெல்லாம் அப்படி அழுத்தும் போது நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்படி வச்சுக்கிட்டு 5 மூச்சு. அடுத்தது கைகளை மாத்துறாங்க. இப்ப லெஃப்ட் கை, அந்த விரல் பிரிக்காதீங்க, விரல் சேர்த்து வைங்க, கட்டை விரலும் சேர்த்து வைங்க. இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது பாருங்க, இடது பக்கம் நுரையீரலை அழுத்திக்கிட்டாரு. இப்போ வலது பக்கம் நுரையீரல் மட்டும் வேலை செய்யும். இடது பக்க நுரையீரலினுடைய பின்பகுதி இப்ப வேலை செய்யும். ஞாபகம் வச்சுங்க. நிலை 3, இடது பக்க நுரையீரலினுடைய பின்பகுதி வேலை செய்யும். இப்ப நிலை 4, அப்படியே கையை மாத்துங்க. திருப்பி நீங்க கையை மாத்தினாலும் திரும்பி அதே கூம்பு உருமத்துல போய் தான் கை வைப்பீங்க. நீங்க பாருங்க. நீங்க இப்போ வலது நுரையீரலை அழுத்திட்டோம். பாருங்க, இடது நுரையீரல் வேலை செய்யும், வலது நுரையீரலுடைய பின்பகுதி வேலை செய்யும். அதான் சொன்னேன், நிலை 3, 4 நுரையீரலினுடைய பின்பகுதி வேலை செய்யும். ரைட். இப்போ அப்படியே என்ன பண்ணுங்க, லெப்ட் கையை மேல வைங்க, லெப்ட் கை மேல வைங்க. இப்போ 2 கையும் வந்து இப்படி ஒன்னா வச்சு என்னங்கய்யா, லெப்ட் கை மேலமா, யார் சொல்லுது? மன்றத்தில் தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெப்ட் கை தான் மேல இருக்கணும். அது தப்பா போட்டிருக்காங்கம்மா. அது வலது கை மேல இருக்கணுமா? சரி, சரிதான். ஏன் வலது கை மேல இருக்கணும்? பாசிட்டிவ் எனர்ஜியா? உடனே அதை சொல்லிடுவீங்களா? ரைட். இப்ப இடது கை மேல வைங்க. எல்லாரும் இடது கையை மேல வைங்க. இடது கையை மேல வைங்க. 2 கையும் வைங்கம்மா. லெப்ட் கை மேல இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க லெப்ட் கையை மேல வச்சீங்கன்னா உங்களால ஒரு நுரையீரலை தான் அழுத்த முடியும். வலது கையை மேல வச்சீங்கன்னா you can able to give pressure on both lungs now. 2 லங்ஸும் நல்லா பிரஷர் கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க செஞ்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க இப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். செஞ்சு பாருங்க. தெளிவாதான் இருக்கீங்களா? அதான் வலது கை மேல வைக்கிறதுக்கு காரணம் 2 நுரையீரலையும் அழுத்துறோம். இப்ப 2 நுரையீரலையும் அழுத்திக்கிட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது இப்ப எது, இப்போ அடிமூச்சு வேலை செய்யும். இப்போ அடிமூச்சு வேலை செய்யும் 5 முறை. நீங்க இந்த பயிற்சி செய்யும் போது அப்படியே உள்ளுக்குள்ள இறங்கி உங்க லங்ஸை கவனிச்சு பாருங்க. நாளைக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மூச்சு மாறுறது. கவனிங்க, லோயர் லங்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். இப்ப அடுத்தது நிலை 6. இந்த நிலை 6 செய்யும் பொழுது இப்ப பாருங்க, காதுகள் உள்ளங்கை வந்து காதை பொத்திக்கணும். பின்பக்கம் இந்த கை, இந்த விரல் இப்படி போகும் பொழுது இந்த நடுவிரல் படுகின்ற இடம், 2 சைட்லயுமே நடுவிரல் படுகின்ற இடத்துக்கு பேர் வந்து பிடரி வர்மம் அப்படின்னு பேர். பாருங்க, இந்த இடத்துக்கு பேர் வந்து பிடரி வர்மம். இந்த கால் பயிற்சியில சக்தி கூரடங்கள், சக்தி வர்மம் ஒண்ணு சொன்ன இல்லையா? எங்க சொன்னது? எங்க இருக்கு? கால் பயிற்சியில எங்க இருக்குன்னு சொன்னோம்? இங்க. இந்த பெண்டு. இந்த பெண்ட் இல்லாம நிறைய பேருக்கு பிளாட் ஃபுட் இருக்கும் பாத்தீங்களா? அவங்க நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது சொல்ல மாதிரி
ஒரு 100ல ஒரு 10 பேர் 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரா இருக்கும், பாதம் வந்து ஃபிளாட்டா தரையில, அவங்களுக்கு வந்து அடிக்கடி எதுக்கழிச்சிட்டு வரும், ஏப்பம் வரும், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். பள்ளமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம். இப்போ பின்னாடி வந்து அவங்க கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கு மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட். காலம் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சென்டர், நம்ம பெண்கள் ஜட பின்ற இடம் கரெக்டா இந்த இடத்துல தான் வரும். இல்ல நான் அதை போட்டுட்டேன். இந்த அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த நடுவரல் பெருசா இருக்கு இல்லையா, இப்படி போய் குவியும் போது இந்த நடுவரல் இந்த பிடரி வர்மத்தை டச் பண்ணும். கீழே இருக்க இந்த ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா அக்கு மாதிரி பொசிஷன்ல நிற்கும் தள்ளி. அதான் போடுறாங்க பொற்சை அடங்கல்னு பேர். உயிரடங்கல்னு சொன்னாங்க உங்களுக்கு. மூச்சு பயிற்சியில ஒரு உயிரடங்கல் சொன்னாங்க. கால் பயிற்சியில உயிரடங்கல் நம்ம பார்த்தோம், 5 பார்த்தோம். உள்ளங்கால் வெள்ளை வர்மம் பார்த்தோம், உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் பார்த்தோம், விருத்தி அடங்கல் பார்த்தோம், சுண்டிகை அடங்கல் பார்த்தோம், மண்ணை அடங்கல் பார்த்தோம். இந்த இடத்துல 2 பார்த்தோம், கொம்பேரி அடங்கல், மண்ணை அடங்கல், கெண்டைக்கால் சதையை பிடிச்சு விடும்போது 2 பார்த்தோம், 5 பார்த்தோம். அப்போ மூச்சு பயிற்சியில இந்த பொற்சை அடங்கல்ன்றது பின்பக்கம். பின்னாடி விழுந்தாருங்க, எந்த அடி ரத்த காயெல்லாம் ஒன்றும் இல்லை, பின் மண்டல அடிப்பட்டது இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பொற்சை அடங்கல்லாலதான். திரும்பி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா அப்படி கை குவிஞ்சு இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கைகளை இப்படி எல்லாம் கன்னத்துல வைப்பாங்க, வைக்க கூடாது. கட்ட விரலும் சேர்ந்து நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். இப்படி வச்சுட்டு கை கட்ட விரல் கீழே இருக்குங்க, அப்படி வைக்க கூடாது. இந்த 5 விரலும் சேர்ந்துதான் இருக்கணும். இந்த காதுகளை நல்லா பொத்தணும், கை இப்படி போய் நிக்கணும், பின்னாடி கப்பு மாதிரி நல்லா நிற்கும். அப்படி நிற்கும் போது கால்கள் காது வர்மமும் ஆக்டிவேட் ஆகும், காதுகள் இருக்க வர்மமும். இந்த பொற்சை இடங்கள் என்னெல்லாம் பண்ணும்னா, நம்ம கணுக்கால் அழுத்தும் போது என்னெல்லாம் சொன்னோம், சக்தி வர்மத்துல என்னெல்லாம் சொன்னோம், இந்த பிடரி காலத்தை அழுத்தும் போது இந்த ஓவர் ப்ளீடிங்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ், உங்களுக்கு என்னெல்லாம் பெண்கள் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருதோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஆண்களுக்கு இளம் வயதில் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி பேச்சுலராக இருக்கவங்களுக்கு தூக்கத்துல விந்து வந்து வெளியில ஏறிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், மாஸ்டர் பெட்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ரொம்ப எக்ஸஸான விந்து வெளியில போகாம அவங்களுக்கு வந்து அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கு இந்த வர்மம் ரொம்ப உபயோகமா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப சங்கோஜப்பட்டு வந்து கேட்பாங்க, காயக்கல்பம் வரவங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க பயந்துப்பாங்க. எப்படி பெண்களுக்கு மாதம் மாதவிடாய் வருதோ அது மாதிரி ஆண்களுக்கும் அந்த விந்து வந்து வெளியில ஏறும். அவங்களுக்கு வந்து யூரின் பிளாடரும் அந்த விந்து வெளியில பிளாடரும் ஒரே டியூப் தான், அது வழியா வெளியில வரும்போது பயந்துப்பாங்க. அவங்க நல்லா இந்த மூச்சு பயிற்சி, இந்த பிடரி வர்மத்தை நல்லா அடிச்சுக்கிட்டு ஒரு 5 தடவை நல்லா மூச்சு எடுத்து விடும்போது அது கண்ட்ரோலுக்கு வரும். இந்த விந்து வெளிவருவது கண்ட்ரோலுக்கு வரும். ரொம்ப சிறந்த ஒரு அடங்கல் இது. மூச்சு பயிற்சி வரக்கூடிய ஒரு அடங்கல் பிடரி அடங்கல், பிடரி வர்மம், பொற்சை அடங்கல். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து நிலை 6. இப்ப நிலை 7. இந்த நிலை 6 செய்ய கை திரும்பி வைங்க. இந்த நிலை 6 செய்யும் பொழுது நுரையீரலினுடைய நடுப்பகுதி இப்போ இயங்குது. இப்போ அடுத்ததா நிலை 7. கண்களை மூடி செய்யறாங்க. லெஃப்ட் கண்ணு மேல லெஃப்ட் கை கிராஸ் பண்ணி மூடுறாங்க. இது ஏன் வந்து ரைட் கை மேல வைக்கிறோம்? அதுல சொன்னதே தான். லெஃப்ட் கை மேல வச்சா ஒரு கண்ணு தான் உங்களுக்கு பிரஷர் கிடைக்கும். 2 கண்ணும் பிரஷர் கிடைக்கிறதுக்காக தான் நிறைய பேர் மூக்கெல்லாம் அழுத்தக்கூடாது. இந்த இடம் வந்து புருவத்துக்கு மேல வரும், கொஞ்சம் கிராஸ் பண்ணா போதும். அதே மாதிரி மூக்கு இந்த சைடு பக்கவாட்டில் தான் எடுக்கணும். இந்த கைகள் நல்லா குவிந்து இப்படி இருக்கணும் கண்கள் மேல. ஏன்னா அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், கண் பயிற்சி செய்ய இருக்கிறோம். இந்த நிலையில ஒரு 5 மூச்சு செய்யும் போது அவங்களுக்கு நுரையீரல் இயக்கத்தை பத்தி இப்ப ஐயா சொன்னாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோங்க, கண் பயிற்சி. மூச்சு பயிற்சியுடைய முடிவு கண்ணில் ஆரம்பிக்குது. அப்ப கண் பயிற்சிக்கு நம்ம 1 நிமிட நேரம் அப்படியே வைக்கிறோம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம மூச்சு எப்படிலாம் மாறுது, எவ்வளவு நம்ம மூச்சை சேமிச்சு வைக்கிறோம், என்னெல்லாம் நம்ம உடம்புல இந்த சரக்கலைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த சரக்கலை இங்க எப்படி கால்குலேட் ஆகுதுன்றத பார்த்துட்டு நம்ம அடுத்தது கண் பயிற்சிக்கு நம்ம போலாம். கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி. ஆஸ் பர் அவர் மேனுவல் பிரகாரம் 1 நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சுன்னு நம்ம பேசினோம் காலையில? 1 நிமிஷத்துக்கு 15 மூச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 22 மூச்சுல இருந்து 23 மூச்சு விடுவாங்க நிறைய பேர். மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா 25. நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் வேற யாராவது நம்ம கிட்ட இல்லாத பொருள் ஒன்று வாங்கிட்டாங்கன்னா 30. கோபம் அதிகமாச்சுன்னா 30. அது மேல அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மூச்சு. அப்படியே இந்த மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆயுள் குறையும் நம்ம பார்த்தோம். ஆஸ் பர் மேனுவல் பிரகாரம் 1 நிமிஷத்துக்கு 15 மூச்சு.
இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்றதுக்கு மொத்தம் எத்தனை தடவை இந்த பயிற்சியில மூச்சு இழுத்து விட்டணுமோ? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். எத்தனை தடவை மூச்சு இழுத்து விட்டோம் இந்த பயிற்சியில? 35 முறை. 7 நிலைகள். 7 × 5 35. அப்போ 35 மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு மூச்சுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம்? 10 செகண்ட் எடுத்துக்கிட்டோமா? அப்ப 35 × 10 எவ்வளவு? 350 வினாடிகள் இந்த பயிற்சி செய்யணும். 350 வினாடிகள் என்பது கிட்டத்தட்ட எவ்வளவு? 6 நிமிடங்கள் இந்த பயிற்சி செய்யணும். அப்ப 6 நிமிஷத்துல நம்ம எத்தனை தடவை மூச்சு இழுத்து விட்டுருக்கோம்? 35 மூச்சு விட்டுருக்கோம். இந்த பயிற்சி செய்யலைன்னா இந்த 6 நிமிஷத்துல எவ்வளவு மூச்சு விட்டுருப்போமோ? 6 × 15 90 மூச்சு. அப்ப 90 மூச்சு விட வேண்டிய இடத்துல எவ்வளவு மூச்சு விட்டுருக்கணுமோ? 35 மூச்சு விட்டுருக்கோம். எவ்வளவு மூச்சு சேர்த்தோம் இப்போ? 55 மூச்சு. உங்க செல்போன் எடுத்து பாருங்க. 55 rupees credited to your account ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. இப்போ உங்க எஸ்பி அக்கௌண்ட்ல, லைஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் இந்த மூச்சு. அப்ப எவ்ரி டே யூ ஆர் சேவிங் 55 breath in your account, லைஃப் அக்கௌண்ட். இது எஸ்பி அக்கௌண்ட் இல்ல. எஸ்பி அக்கௌண்டோ கரண்ட் அக்கௌண்டோ கிடையாது. என்ன கிடையாது? லைஃப் அக்கௌண்ட்ல சேர்ந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எங்க போயிடும்? அது ஜெனடிக் சென்டருக்கு மெசேஜ் போயிடும். இவர் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டாருப்பா, இவருக்கு ஆயில இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு உள்ளுக்குள்ள எல்லா செல்கள் கொடுத்துரு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். blood cells will communicate to your each and every activity to your ஆத்மா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கீழே ஒரு 10 ரூபாய் இருக்கு, இப்படி நம்ம 10 ரூபாய் இப்படி கீழே பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? சுத்தி யார் இருக்கான்னு தான் பார்ப்போம். நம்ம யார் இருக்காங்க, யாருன்னா இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. துட்டை வந்து வீட்டுல எல்லாம் பண்ணும்போது லட்சுமி கால் வைக்காத அப்ப என்ன பண்ணுவோம்? அது மேலேயே கால் அப்படி வைப்போம். அப்படி வச்சுட்டு செருப்பு இப்படி நிதானமா அவுத்து அப்படி கால் அப்படி மடக்கி வச்சுட்டு அப்புறம் குனிரா மாதிரி குனிஞ்சி சொரிரா மாதிரி சொரிஞ்சி இப்படி எடுத்துருவோம். இப்படி எடுத்துட்டு அப்படி வந்து பார்ப்போம். 10 ரூபாய்ப்பா, யாரும் பார்க்கலன்னு நினைப்போம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, when you do each and every activity, your activity, நம்ம ஆக்டிவிட்டியை யார் பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், மனசாட்சி, காலம். 9 பேர் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பார்க்கல, இவன் பார்க்கல, நான் பார்க்கல, பார்க்கல கிடையவே கிடையாது. எல்லா ஆக்டிவிட்டிக்கும் உள்ளுக்குள்ள அப்பப்ப மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சு, புரியுதுங்களா? அப்போ இந்த பயிற்சி நம்ம வந்து முறையா செய்துட்டோம்னா, இந்த சரக்கலை பயிற்சியை, இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வித்தின் 90 days நீங்க இன்னில இருந்து உங்க ஒரு பிளான் போட்டுங்க, டு டூ பிளான் போட்டுங்க, உங்களுடைய ஹெல்த் சார்ட் போட்டுங்க. இன்னில இருந்து நாளையிலிருந்து இந்த முறையில இந்த பயிற்சி செய்யுங்க. மகரிஷியோட பயிற்சிகளை இந்த மெத்தட்லயே செய்யுங்க. when you do this exercise, don't speak with others to your family. இத முதல் கண்டிஷன். இதுதான் நாங்க சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் பண்ணுவாங்க. ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், செல்போன் ஆன் பண்ணிடுவாங்க. சொல்லுப்பா, இன்னைக்கு எத்தனை லாரிப்பா போச்சு? 3 லாரி போச்சா? அப்ப எத்தனை லாரிப்பா வந்தது? இங்க 30 சுத்து ஒரே கையை சுத்திட்டு இருப்பாங்க, இங்க போன் பேசிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க குக்கர்ல 3 சத்தம் வந்து ஆஃப் பண்ணுமா, இங்க 30 போயிருக்கும் கை இங்க. அப்போ when you do physical exercise, don't speak with the outside, speak with your organs. உங்க உறுப்புகளோடு பேசுங்க. இந்த கைகளை நான் சுழற்றுகிறேன். இப்போ கைகளுக்கு வந்து என்ன பண்றேன், ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கிறேன். இந்த தோள்பட்டை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உறுப்புகளோடு பேசணும். அந்த மெத்தடில் இந்த எல்லா பயிற்சியும் பண்ணணும். அந்த மெத்தட் நீங்க பண்ணீங்கன்னா சரியா 90 நாள்ல 1 நிமிடத்திற்கு உங்களுடைய மூச்சு 12 மூச்சா குறைஞ்சிடும். கேரண்டி, கேரண்டி. 12 மூச்சா குறைஞ்சதுன்னா 1 மணி நேரத்துக்கு 720 மூச்சா குறையும். எதுல இருந்து? 900 இருந்து 720. ஒரு நாளைக்கு 21,600 இருந்து 17,280 குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு 17,280ன்னா 21,600 மைனஸ் 17,280 ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு உங்க லைஃப் அக்கவுண்ட்ல சேவ் ஆகும். எப்போ? 91வது நாள்ல இருந்து. முறையா பயிற்சி பண்றவங்க மட்டும்தான். இன்னைக்கு பண்ணிட்டு இதோட 3 மாசம் கழிச்சு ஒரு தடவை பண்ணிட்டு அப்ப கேட்டீங்கன்னா கிடையாது. 90 நாளும் பண்ணணும் இந்த பயிற்சியை. புரியுதுங்களா? அப்போ இந்த 4,320
நீங்க வந்து நம்ம பேசிக் ஃபார்முலா தம்பு ரூல் ஒரு நிமிஷத்துக்கு 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 288 விடை வரும். இந்த 288ங்கிறது தான் வந்து 288 நிமிடங்கள் உங்க ஆயுள் ஒரு நாளைக்கு கூடும். 91வது நாள்ல இருந்து 288 நிமிஷம் என்பது 60 நிமிஷத்தால் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் உங்க ஆயுள் கூடும். ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம்னா 30 நாளைக்கு 144 மணி நேரம் உங்க ஆயுள் கூடும். 144 மணி நேரம் டிவைடட் பை 24 பர் டேனா ஒரு மாசத்துக்கு உங்க ஆயுள் 6 நாள் கூடும். ஒரு மாசத்துக்கு 6 நாள்னா ஒரு வருஷத்துக்கு உங்க ஆயுள் 72 நாள் கூடும். 72 நாள 30 நாள் ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்க ஆயுள் 2.5 மாசம் கூடும். உங்க கூட 2 பேர் ஒன்னா இருக்கிறாங்க, விதி 2 பேரும் ஒன்னா போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லலாம், நீ போப்பா நான் 2.5 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்க ஆயுள் வந்து 2.5 மாசம் கூடும். இப்போ இந்தியாவில் வந்து சராசரி ஆயுள் என்னன்னு கேட்டீங்கன்னா 75 வயசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு மேல தான் போனஸ் தான் நமக்கு. 75 வயசு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு மேடம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மேடம் இப்ப உங்களுக்கு வயசு வந்து ஒரு 30ன்னு வச்சுங்க. அடுத்த 45 வருஷம் இந்த பயிற்சி இவங்க பண்ண போறாங்க. நடுவில் ஒரு நாள் 2 நாள் விட்டா பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அது டியூன் ஆயிடுது உடம்புக்கு. அப்ப 45 வருஷம் இன்டு 2.5 எவ்வளவு ஆச்சப்போ 112. 112 மாசம் வரும். 45 இன்டு 2 90, 45 2 22, 210, 110, 112. கிட்டத்தட்ட 112 மாசம் இவங்க ஆயுள் என்ன ஆகும் கூடும். அப்ப 112 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 9 வருஷம் வருது. அது 10 வருஷம் 120, 9 வருஷம் வச்சுங்க. அப்போ இவங்க ஆயுள் வந்து ஏற்கனவே 75 பிளஸ் 9 இப்ப எவ்வளவு ஆச்சு இவங்க ஆயுள்? இப்போ 84 வருஷம் ஆயிடுச்சா? இது வந்து ஆரம்ப சாதகர்களுக்கு மட்டும்தான். இதுவும் கூட காயகல்ப பயிற்சியையும் நாடி சுத்தி பிராணாயாமத்தையும் சரியான முறையில் செய்தால் 180வது நாள்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு 10ல வந்து நின்றுடும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 600 மூச்சு, ஒரு நாளைக்கு 14,400 மூச்சு. அப்போ 21,600 மைனஸ் 14,400 ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு சேர்த்து வைப்பீங்க. 7,200 மூச்சு 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 480 நிமிடங்கள். 480 நிமிடங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஒரு மாசத்துக்கு 240 மணி நேரம். 240 டிவைடட் பை 24 ஒரு மாசத்துக்கு 10 நாள் ஆயுள் கூடும். ஒரு வருஷத்துக்கு 120 நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு அப்ப என்ன? அப்போ ஒரு மாசத்துக்கு 4, ஒரு மாசத்துக்கு வந்து அப்போ 4 நாள் இல்ல 10 நாள் ஆயுள் 24 10 மணி நேரம் 30 நாளைக்கு. அப்போ 12 நாள் கூடுது ஆயுள். அப்போ 30 நாளைக்கு 8 மணி நேரம்னா 240, 240 டிவைட் பை 24 10 டேஸ். அப்ப 10 டேஸ் அது ஒரு நாளைக்கு 10 டேஸ் அப்படின்னு சொன்னா என்னங்க 120 கரெக்ட் தான். அப்போ 120. அப்ப இந்த 120 வந்துருச்சுங்களா? அப்ப இந்த 120 டேஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வருது? அப்போ 4 மாசம் வரும். 4 மாசம் வரும். ஒரு வருஷத்துக்கு 4 மாசம் வந்ததுன்னா அப்போ இதே 25 வயசுல இருக்கிறவங்க 30 வயசுல இருக்கவங்க அடுத்த 40 வருஷம் பண்ணாங்கன்னா 40 இன்ட்டு 4 160. 160 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா எத்தனை வருது? கிட்டத்தட்ட 10க்கு 120 12 36 கிட்டத்தட்ட வந்து 14.5 வருஷம் வரும் ஆயுள். அப்ப 14 வருஷம்னா 75 பிளஸ் ஒரு 14 90 வயசு ஆயுள் கூடும். இது சரக்கலையில் நிரூபிக்கப்பட்டது. சரக்கலையில் நிரூபிக்கப்பட்ட சயின்டிபிக்கலி ப்ரூவன் மெத்தட் இந்த பயிற்சி. அதனால இந்த மூச்சு பயிற்சியை முறையாக நம்ம வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உறவுக்காரங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு உடல்நிலை ரொம்ப பாதிப்பாகி ஒரு ஐசியூல நம்ம அட்மிட் பண்றோம். ஒரு ஐசியூல அட்மிட் பண்ணா பர் டேக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? ஐசியூல ஒரு 20,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். 20,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட் கண்டிஷன். அவங்களுக்கு என்னென்ன சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு
ரெண்டல், ஒரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வருவாங்க, டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ், மெடிசன் ஃபீஸ், ரூம் ரெண்ட். அப்போ மினிமம் 20,000 இருந்து மேக்ஸிமம் வந்து 75,000 ரூபீஸ், 1 lakh கூட ஒரு சிலருக்கு போகும் ஐசியூல இருக்கும் பொழுது. இப்ப பாருங்க, அப்ப ஐசியூல போனா ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, 24 மணி நேரம் ஒன்னும் சொல்ல முடியாது, இல்லைன்னா 48 மணி நேரம், மேக்ஸிமம் 3 days சொல்லுவாங்க, 72 hours வரைக்கும் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஆயுளை ஒரு நாள் தள்ளி போடுறதுக்கு எவ்வளவு துட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம்? 20,000 இருந்து 50,000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கோம். இங்க இந்த பயிற்சி செய்து 10 வருஷம் ஆயுளை கூட்டுக்குன்னு சொன்னா நமக்கு கசக்குதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியை எப்படி செய்யணும்? முறையாக செய்ய வேண்டும். அப்படி முறையா செய்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? மேல் மூச்சியம் இயக்கலாம், நடுமூச்சியம் இயக்கலாம், அடிமூச்சியம் இயக்கலாம், அடுத்தது எது? சித்தர்களின் மூச்சியம் இயக்கலாம். அப்ப நம்ம யாரப்போ? சரக்கலை ஞானிகள். அதைத்தான் சொன்னாங்க, சரம் தெரிந்தவரிடம் திருமூலர் சொல்றாரு, சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாது. சரம் என்னது? எண்ட்லெஸ் அர்த்தம். பூசரம் சொல்றேன்ல, சரவெடின்னு சொல்றமே, எண்ட்லெஸ், நீளும். அப்போ சரக்கலைன்னா இந்த மூச்சுக்கலை தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம வந்து சாதாரணமா வந்து எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்டும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்துட்டீங்கன்னா அந்த சரக்கலை தெரிந்தவர் ஒரு வார்த்தை வாயிலிருந்து விட்டாருன்னா என்ன ஆகும்? அப்படியே நமக்கு பழிச்சிடும். ஏன்னா சரம் தெரிந்தவர் எப்பொழுதும் பரம் பார்ப்பார். பரத்தோடு எப்பவுமே இணைப்புல இருந்து அவருக்கு வந்து லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் இல்ல. யாருடைய வார்த்தைகள்? பரத்தின் வார்த்தைகள், இறைவனுடைய வார்த்தைகள். அப்ப அவர் பரத்தோடு லிங்க்ல இருக்கிறதுனாலதான் அப்ப என்ன ஆகும்? அவருக்கு புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு வந்து இருந்தாலும் எப்பொழுதும் அக உலகத்தோடு அவர் தொடர்பிலேயே இருப்பார். அப்ப அக உலக தொடர்பு இருக்கும் பொழுது பிராணன் மீது ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். அதுதான் என்ன கலை? இது தரக்கலை என்று சொல்லப்படுகின்ற நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. வாழ்க வளமுடன். அடுத்த பயிற்சி போலாமா? இப்போ ரைட், குட். இப்போ நம்ம கண் பயிற்சி பார்க்க இருக்கிறோம். அடுத்தது கண் பயிற்சிக்கு 1 நிமிஷம் நம்ம என்ன சொல்றாங்க, சாமிஜி வந்து